வெல்கம் டு சமீ கிச்சன். சமீ கிச்சனில் இன்றைக்கி மீன் கிரேவி தேங்காய் பாலில் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். மீன் ஒரு 4 பீஸ் எடுத்துருக்கிறேன். இந்த மாதிரி கீறி வச்சுக்கோங்க. தக்காளி பழம் ஒரு 2 சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். பச்சை மிளகாய் ஒரு 3 கட் பண்ணி வச்சுருக்கேன். தேங்காய் பால் கொஞ்சம் தண்ணி இல்லாமல் திக்காக ஒரு கப்பு வச்சுக்கோங்க. வெங்காயம் சின்னதாக 1 கட் பண்ணி வச்சுக்கோங்க. தேவையான அளவு உப்பு, மஞ்சத்தூள், மிளகாத்தூள், ஜீரகத்தூள், மல்லித்தூள், மிளகுத்தூள், இஞ்சி பூண்டு விழுது ஒரு 1/2 டீஸ்பூன். இப்போ நம்ம மீனை பெரட்டி ஒரு அரை பொரியலில் பொரிச்சுக்குவோம். இப்போ நம்ம மீனுக்கு மசாலா போட்டு ஒரு அரை பொரியல் பொரிக்கினேன். அதுக்கு நம்ம மீனை க்ளீன் பண்ணிட்டேன். க்ளீன் பண்ணிவிட்டு இப்போ நான் மஞ்சத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன், மிளகாத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன், சால்ட்டு ஒரு 1/2 டீஸ்பூன், கொஞ்சம் லைட்டாக தண்ணி தெளிச்சுக்கோங்க. ரொம்ப பொரிக்கக்கூடாது, ஒரு அரை பொரியல் தான் பொரிக்கணும். இந்த மாதிரி லைட்டாக மசாலா போட்டால் போதும். ஏன்னா நம்ம அதில் கிரேவியில் மசாலா போடுவோம். அதுக்காக அரை பொரியலை பொரித்து போட்டால் டேஸ்ட்டாக இருக்கும். மீன் பெரட்டி வச்சுருக்கிறேன். இந்த கிரேவி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் தேங்காய் பாலில் செய்கிறதுனால. வாங்க பார்ப்போம். கடாய் அடுப்பில் வச்சுருக்கேன். இப்போ நம்ம ஆயில் ஒரு 2 ஸ்பூன் ஊற்றி மீனை அரை பொரியலை பொரிச்சிக்குவோம். சூடாயிடுச்சு. இப்போ நம்ம மீனை ஆட் பண்ணுவோம். ரொம்ப பொரிக்க வேணாம், ஒரு அரை பொரியல் இருந்தால் ஓகே. துண்டு மீனாக இருந்தால் இன்னும் நல்லா சூப்பராக இருக்கும். இப்போ கிரேவிக்கு கடாயை வச்சுட்டேன். ஆயில் ஆட் பண்ணுவோம். கொஞ்சம் ஒரு 3 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம். ஒரு கப்பில் ஒரு 2 வெங்காயம் கட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது கிரேவிக்கு வெங்காயம் கொஞ்சம் கூட போடணும். அதனால் ஒரு கப்பு. வெங்காயம் வதங்கணும் சீக்கிரமாக. அதுக்காக நான் உப்பு ஆட் பண்ணுறேன், ஒரு 1/2 டீஸ்பூன். நம்ம லாஸ்ட்டில் கிரேவி ஃபினிஷ் பண்ணுறப்ப உப்பு செக் பண்ணிக்கோங்க. நம்ம ஏற்கனவே இப்போ வெங்காயத்தில் போட்டிருக்கிறதுனால நம்ம பார்த்து கம்மியாக ஆட் பண்ணணும். வெங்காயம் கொஞ்சம் வதங்கிடுச்சு. இப்போ நம்ம தக்காளி ஆட் பண்ணுவோம். 2 தக்காளி இது சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு விழுது ஒரு 1/2 டீஸ்பூன். பச்சை மிளகாய் ஒரு 4, கொஞ்சம் காரமாக இருக்கும் அதுக்காக. வெங்காயம் வதங்கிடுச்சு. மஞ்சத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன், மிளகுத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன், ஜீரகத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன், மல்லித்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன், நம்ம மிளகாத்தூள் கம்மியாக போட்டுக்கலாம். ஏன்னா பச்சை மிளகா ஆட் பண்ணியிருக்கோம் ஒரு 4. அதனால் இது எல்லோ கலராக தான் இருக்கும். அதுக்காக நம்ம சும்மா லைட்டாக
உரப்புக்காக ஒரு அரை டீஸ்பூனுக்கு கம்மியாகவே நான் ஆட் பண்ணுறேன். இப்போ மசாலா நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம தேங்காய் பால் ஒரு கப்பு எடுத்து வச்சுருக்கேன், அது வந்து நம்ம ஆட் பண்ணுவோம். Please subscribe to Samee Kitchen. உப்பு நம்ம பார்த்துக்கிட்டு பத்தலைன்னா ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி ஒரு 1/4 கப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு கொதிக்கிட்டோம், அதுக்கப்புறமா மீனை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நிமிஷம் கொதிக்கிட்டோம். நம்ம இப்போ நம்ம கிரேவி ரெடி ஆகிடுச்சான்னு பார்ப்போம். ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம மீனை வந்து ஆட் பண்ணலாம். நம்மளுக்கு வந்து இதில் வந்து புளிப்பு ஆட் பண்ணல, அதனால் நான் வந்து ஒரு அரை மூடி லெமன் எடுத்துருக்கிறேன். இதை நம்ம வந்து ஆட் பண்ணுவோம். நம்மளுக்கு எவ்வளோ புளிப்பு வேணுமோ அந்த அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். நான் அரை மூடி தான் எடுத்துருக்கிறேன். மீன் அரை பொரியலை பொரிச்சு வச்சுருக்கோம். இப்போ நம்ம அதை வந்து ஆட் பண்ணிக்குவோம். இப்போ நம்ம மீனை ஆட் பண்ணிட்டோம். ஒரு 10 நிமிஷம் இப்போ நம்ம வந்து ஒரு 10 நிமிஷம் ஸ்லோவில் வச்சுருவோம். மீன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. வாங்க பார்ப்போம். பாருங்கள், மல்லிக்கீரை ஆட் பண்ணுவோம். மீன் ரோஸ்ட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்டில் தெரிவிங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு அப்டேட் ஆகும். தேங்க்யூ.